உள்ளாட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கட்சிகள் அதற்கான ஆயத்த பணிகளில் முனைப்பு காட்டி வருகின்றன. பிரதான கட்சிகளின் ஆயத்தங்கள் குறித்து செய்தியாளர்கள் களத்திலிருந்து சேகரித்த தகவல்களை தொகுப்பாக பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களது கட்சி தொண்டர்களுக்கு முதலில் அழைப்பு விடுத்து உள்ளாட்சி தேர்தல் பணியில் அதிமுக களமிறங்கியுள்ளது. அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்களது விருப்ப மனுக்களை வருகின்ற 16ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள கட்சி தலைமையிடத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகங்களிலும் வழங்கலாம் என அதிமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக இணைப்பு விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா உள்ளாட்சி தேர்தலில் முழு வெற்றி பெற முனைப்புடன் பாடுபட வேண்டும் என கட்சி தொண்டர்களுக்கு அறைகோல் விடுத்துள்ளார். தற்போதுள்ள சூழலில் அதிமுகவை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலை தனித்தே சந்திக்கும் எனவும் தேர்தல் நேரத்தில் சில கட்சிகளோடு இணைந்து போட்டியிடலாம் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அடுத்து வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திமுகவை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. கடந்த சில தினங்களாகவே அறிவாலயத்தில் சென்னையில் கூடிய 200 வார்டு பகுதி செயலாளர்களிடம் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. அவர்கள் கட்சிக்காக ஆற்றிய பணிகள் குறித்து கட்சி மேலிடம் கேட்டு வருகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதிலே கூட்டணி குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான பணிகளில் அக்கட்சி மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் பூத் ஏஜென்ட்டுகளை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் வருகின்ற 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வீடு வீடாக சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் அக்கட்சியினுடைய தலைமையிடமான கமலாலயத்தில் விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளோடு சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆகவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஒரு அமர்வு இருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 பேர் கொண்ட குழு உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்கனவே 5 பேர் கொண்ட குழு அமைத்து அதற்கான கூட்டமும் தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்து விட்டது. வரும் 18ஆம் தேதி மண்டல் வாரியாக சுற்றுப்பயணம் செய்பவர்களுக்கான பயிற்சி விழுப்புரத்தில் 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தேர்வு செய்வதிலிருந்து தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது வரை தயாராகவே இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் விருப்ப மனு வாங்குவதற்கான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறோம். கடந்த உள்ளாட்சி தேர்தலை போல இந்த தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காமல் இருப்பதற்காக இதற்கான பணிகளை காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்ததாகவே சொல்லப்படுகிறது. ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. 4 மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் குறித்து அவரிடம் கேட்டபொழுது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு சில தினங்களில் கூட்டணி குறித்த அறிவிப்பும் வேட்பாளர் தேர்வு குறித்த அறிவிப்பும் வெளியாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பிரச்சார உத்திகளையும் அவர்கள் வகுக்க தயாராக இருப்பதாகவே இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமே வர இருக்கிறது. முக்கியமான தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும், போட்டியிடும். எப்படி போட்டியிடுவது என்பதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற தலைவர்கள், டெல்லியில் இருக்கிற தலைவர்கள், தமிழ்நாட்டுக்குள்ள தலைவர்களோடு கலந்து பேசி இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் மக்கள் நல கூட்டணியினரும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கியிருக்கிறார்கள். மதிமுக, விடுதலை சிறுத்தை, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து மக்கள் நல கூட்டணியோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் என்று ஏற்கனவே கூட்டணி தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் கொள்கை அடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை போன்று உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், பாமகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே கூட்டணி கட்சியினர் அறிவித்திருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில் தற்போது உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் ஏற்கனவே மாவட்ட வாரியாக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுடைய பலம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பது குறித்து ஆலோசனை கூட்டங்களும் அதற்கான தயாரிப்பு வேலைகளிலும் மக்கள் நல கூட்டணியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தம் ஆகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கட்சி தலைவர் அண்மையில் கூட சேலம் சென்று அங்கு உள்ளாட்சி தேர்தல் பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை நாம் சரியான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அவரது பேச்சில் இடம்பெற்றிருந்தது. மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் நிர்வாகிகள் மத்தியில் வைத்தோம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இரண்டு வகையானவை. ஒன்று, உள்ளாட்சி தேர்தலை கூட்டணி இல்லாமல் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய கை எப்போதும் ஓங்கி இருக்கும் என்பதால் தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அக்கட்சி நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு வியூகம் அமைப்பது குறித்த ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் அதை புறக்கணிக்கலாமா என்ற யோசனையும் கட்சி தலைமையிடம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.